ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான வைகாசி மாதத்துல வரும் விசாக நட்சத்திரத்தை நம்ம வைகாசி விசாக பெருவிழாவா ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். உலகம் முழுவதிலையும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து பால்குணம் ஏந்தியும் காவடி ஏந்தியும் வந்து முருகப்பெருமானின் அருளை பெறுவது வழக்கம். இந்த ஆண்டு வைகாசி விசாக பெருவிழா ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமையில வருது. இந்த நாள்ல எப்படி விரதம் இருந்தா முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் அப்படிங்கிறதையும், இந்த நாள்ல வீட்டிலேயே எளிமையா வழிபாடு செய்யும் முறையை பத்தியும், சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தியும், விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய கந்த சஷ்டி விழா எப்படி சிறப்பு மிகுந்ததோ அதே போல முருகப்பெருமான் பக்தர்களை காப்பதற்காக அவதரித்த தினமான வைகாசி விசாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாள். அந்த நாள்ல வீட்லயும் கோவில்களையும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். அபிஷேகம், அலங்காரம், பூஜை, விரதம் இப்படி இந்த விழாவின் முக்கியமான அம்சங்கள்னே சொல்லலாம். அதிகாலையில எழுந்து முருகப்பெருமானுடைய படத்தை சுத்தம் செய்து அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூக்களை நம்ம சூட்டணும். அப்படியே முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்தாலோ அல்லது வேல் இருந்தாலோ அவங்களுக்கு உரிய அபிஷேகம் செய்து அவங்களோட அந்த விக்கிரகத்தை அலங்கரிச்சு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருளை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகழ் இதெல்லாம் பாடி முருகனை வழிபடலாம். சிலர் பார்த்தா சகஸ்ர நாம அர்ச்சனை செய்வாங்க. செவ்வரளி பூக்கள் முருகனுக்கு ரொம்பவே விருப்பமானது. அது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல நீங்க செம்பருத்தி பூ, சிகப்பு நிற செம்பருத்தி பூ, ஒற்றை மடல் இருக்கு இல்லையா, அந்த பூவை வைங்க. அதுவுமே ரொம்ப விசேஷமானது. வைகாசி விசாக அன்னைக்கு துவரம்பருப்பு, சுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்தர்கள் விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடுவாங்க. பால் குடம், காவடி எடுத்து பாத யாத்திரையாவும் கோவிலுக்கு போவாங்க. சிலர் பார்த்தா உடல்ல நாக்குல எல்லாம் வேல் குத்தி தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே முக்கியமானது. அந்த நாள்ல கோவில்கள்ல நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள், அபிஷேகம், அர்ச்சனை, ஹோமம் இது எல்லாத்திலுமே நம்ம கலந்துக்கிறது நல்லது. பல கோவில்கள்ல பிரம்மோற்சவம் நடக்கும். இது 10 நாள் நடக்கும் திருவிழா. இப்போ முருகனும் அவங்களுடைய மனைவியரும் பெரிய தேர்ல ஊர்வலமா வருவாங்க. முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவமும் நடக்கும். அந்த நாள்ல முடிந்தவங்க அன்று நாள் முழுவதும் உபவாசமா இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம். முடியாதவங்க எளிமையான பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இல்லைன்னா சைவமா சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு சேர்ப்பது ரொம்பவே நல்லது. எந்த மந்திரமும் தெரியாதவங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம். வைகாசி விசாக பெருவிழா அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இனிப்புகளை தானம் செய்வது நல்லது. அதே போல எறும்புகளுக்கு அரிசி இல்லைனாக்கா கோதுமை மாவோட வெல்லம் கலந்து கொடுக்கலாம். இதனால முருகப்பெருமானின் மனம் மகிழ்ந்து அவரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். வைகாசி விசாக அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே ஸ்கந்தனை மனசார வழிபடலாம். தந்தைக்கு உபதேசம் செய்து குருவாக உயர்ந்து இரண்டும் கலந்த திருவுருவாக விளங்கக்கூடிய ஆறுமுகன் நமக்கு எப்போதும் ஆறுதலை தருவாரு. பன்னிரு கரங்களால நம்மை காத்து கரை தேற்றுவாங்க. எப்படிப்பட்ட தூயவன மயிலோன வீட்டிலேயே மனதிலேயே நினைச்சு ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய அப்படின்னு குருகுகனை 108 முறை சொல்லலாம். தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன் இந்த மாதிரி தன்னை எதிர்த்த போதும் சூரபத்மனை வதைத்து தன் வாகனமா ஆக்கிக்கிட்டாரு. சேவர் கொடியா ஆக்கி கொண்டாரு. சிங்கமுகனையோ அன்னை பராசக்திக்கு வாகனமாக்குனாரு. அதே மாதிரி தாரகாசுரனை ஐயனாருக்கு வாகனமா ஆக்கினாங்க. எந்த நிலையிலும் முருகன் தன்னை எதிர்த்தவங்களுக்கு கூட தீங்கி இழைத்தது கிடையாது. ஏதோ ஒரு வகையில அவங்கள காப்பாத்தி கரை தேற்றி வாழ்க்கையில வளம் பெற செய்கிறாரு, நலம் பெற செஞ்சிருக்காரு. அதனாலதான் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்களை நினைக்கும் போதே அவங்களோட பக்தியின் நிலையினாலேயே மனம் நமக்கு களிப்புற்று முருகா முத்துக்குமரான நம்மளை மீறி நம்ம மனதை மீறி நம்ம சொல்ல தொடங்கிறோம். முருகனை வணங்கும் பொழுது அடியாறுகளையும் போற்றி வணங்கணும். வைகாசி விசாகத்தன்னைக்கு கோவிலிலோ வீட்டிலேயோ மனதில முருகப்பெருமானை வழிபடும் போது அவரது அடியார்களையும் நம்ம வழிபடணும். முருகனை போற்றி எழுதப்பட்ட கந்த சஷ்டி கவசத்தை உங்க உள்ளத்திலேயோ அல்லது இல்லத்திலேயோ பாட விடலாம்.
அத வந்து அந்த ஒளிய வந்து நம்ம காதால கேட்டாலே அவ்வளவு புண்ணியம். இதை தாண்டி வைகாசி விசாகத்தன்னைக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பானே, நமஸ்தே நமஸ்தே லசஸ் லசத் வஜ்ரபானே, நமஸ்தே நமஸ்தே கடிங் ஞாஸ்தபானே, நமஸ்தே நமஸ்தே சூரா வீஸ்டபானே, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா அப்படின்னு மந்திரத்தை வாயை திறந்து சத்தமா மனதிற்குள்ள சொல்லி வணங்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அதெல்லாமே நம்ம சொல்லலாம். வைகாசி விசாகம் ரொம்ப ஒரு முக்கியமான திருவிழா. அந்த நாள்ல நம்மளுடைய பணிகளை நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. நம்முடைய வேலைகளை நம்ம திறம்பட செய்யணும். பழைய உணவுகளை பயன்படுத்த வேணாம். விரதத்தின் போது கவனக்குறைவா இருக்கக்கூடாது. பாவ செயல்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம சரியா நம்ம செய்யணும். விரதம் இருக்க முடியாதவங்க நீங்க அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை சாப்பிட்டு வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து மனதார முருகா 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 அந்த ஒரு வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்க வேல்மாறல் வந்து கேட்கலாம், வேல்மாறல் படிக்கலாம், கந்தசஷ்டி பாடல் படிக்கலாம். உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அந்த நாள்ல மறந்தும் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, கடுஞ்சொற்களை பேசக்கூடாது, தீய வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, தீயவைகளை நம்ம நினைக்கவே கூடாது. மது போதை இதெல்லாம் வந்து தொடவே கூடாது. அசைவத்தை மறந்தும் தொடக்கூடாது. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம தானம் செய்யலாம். நீர்மோர் தானம், இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால நீர்மோர் தானம் செய்யலாம். இந்த இதெல்லாம் வந்து பானகம் வந்து நம்ம கொடுக்கலாம். நம்மளால முடிந்ததை நம்ம தானம் செய்யலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு இதெல்லாம் செய்தாலே போதுமானது. வீட்டிலேயே எளிமையாக நம்ம முருகனை நினைத்து நம்ம வணங்கினோம்னா நிச்சயமா நமக்கு எவ்வளவு பெரிய மோசமான தலையெழுத்தா இருந்தாலும் அதை நல்லதா மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கு. மனதார நம்ம நினைத்து முருகானாக்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யறவர் முருகப்பெருமான். நிச்சயம் நமக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. முழு நம்பிக்கையோட முழு மனதோட முருகான்னு சொல்லுங்க, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வருகிற ஜூன் 9ஆம் தேதி முடிஞ்ச அளவுக்கு நீங்க மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யுங்க. கடன் வாங்கி தானம் செய்யக்கூடாது. கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. கடன்ல சிக்கி தவிக்கிறவங்க எல்லாம் முருகப்பெருமான வணங்குங்க, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.